Hello viewers, welcome to Tamil Coding. இன்னைக்கு நாம HTML5ல chapter 2 பார்க்கலாம். chapter 2ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்றோம்ங்கறத பார்க்கலாம். HTML headings, HTML paragraph, HTML line break, HTML links. இத பத்தி டீடைலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க. HTML headings. HTML headingsல வந்து H1 ல இருந்து H6 வரைக்கும் tags இருக்கு. இந்த H1 ல இருந்து H6 வரைக்கும் உள்ள tags வந்து நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படினா ஒவ்வொரு font size மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஹெட்டிங்கோட font size தான் இத டினோட் பண்ணும். ஸோ H1 ல இருந்து 6 வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் font sizeல headings கிடைக்கும். இது வந்து பாடி டேக் குள்ள தான் யூஸ் பண்ணணும். கோடிங் குள்ள இப்போ டெமோவா பார்க்கலாம். notepad++ ஓபன் பண்ணுங்க. அதுல இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நான் வந்து கோடிங் எழுத போகிறேன். ஆல்ரெடி நான் பேசிக் கோடிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு டாக்குடைப் HTML, அப்புறம் HTML டேக், ஹெட் டேக், டைட்டில் டேக், பாடி டேக். ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸில் இதை பார்த்துருப்போம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது அதே மாதிரி இதில் வந்து அந்த டேக்ஸ்லாம் கொடுத்துட்டு ப்ளஸ் H1லேருந்து H6 வரைக்கும் ஹெட்டிங் டேக்கையும் கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள். இம்பார்ட்டண்ட்டாக எப்பொழுதுமே அதில் கொடுக்குற டேக்ஸ், இம்பார்ட்டண்ட் டேக்ஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தது எல்லாமே போட்டுட்ருக்கோம். இப்போது ஹேஷ்டேக் வந்து இந்த ஹெட்டிங் டேக் அது வந்து பாடிக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாடி டேக்குள்ளே தான் நம்ம வந்து ஹேஷ்டேக் வந்து நம்ம போடுவோம். இப்போ இந்த ஹேஷ்டேக்கில் வந்து ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துட்டேன். எனக்கு H6 வரைக்கும் போடணும். ஒரே லைனை நான் மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து Ctrl+D, அதாவது கீபோர்டில் Ctrl+D நான் ப்ரெஸ் பண்ணி அதை மல்டிபிள் டைம்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதில் H1 இருக்கிற இடத்துல வந்து நான் 2 3 4 5 6ன்னு சேவ் பண்ணிக்க போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து நான் கிளாஸ் 2ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் டாஸ்க் எல்லாம் சேவ் ஆயிடுச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ண போகிறேன். நேற்று கிளாஸ் 1 பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் 2ல் அதே மாதிரி HTML எக்ஸ்டென்ஷன் வந்து சேவ் பண்ணணும். HTML எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த கோடிங்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போது அதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு டபுள் கிளிக்கில் ஒர்க் ஆகலை. நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஓப்பன் வேல போயிட்டு இப்போது ப்ரௌசரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஃபாண்ட் வேரியில் அந்த ஹெட்டிங் வந்து இருக்குது. 6 டைப்பில் கிடைக்கும். இதுதான் ஹெட்டிங் டேக். இப்போது நம்ம அடுத்தது HTML paragraph பார்க்க போகிறோம்.
ஒரு பேராகிராஃப்னால் என்னது, செட் ஆஃப் சென்டென்ஸ் தான் பேராகிராஃப். ஸோ அந்த பேராகிராஃபை வந்து நான் வந்து பி டேக், அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பி டேக்கில் போடுறேன். இப்போ கொரோனா டிசீஸ், COVID-19 is an infectious disease caused by a newly discovered coronavirus. இதை வந்து நான் அந்த பி டேக் பேராகிராஃப் டேக்கில் போட்டேன்னா எனக்கு வந்து அதில் நான் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே அவுட்புட் கிடைக்குது. அதுதான் நம்ம இங்கே ஒரு டெமோவை பார்த்தோன்னா நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் கொடுக்கேன், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்னு. இப்போது நான் இந்த பேராகிராஃப் டேக்கில் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க பேஜ், நாங்கள் கொடுத்த அவுட்புட் வந்து இங்கே எனக்கு அவுட்புட் கிடச்சிட்டு, அங்கே டேக்குள்ளே கொடுத்தது இங்கே அவுட்புட்டாக கிடச்சிட்டு. இதுதான் பேராகிராஃப் டேக். இதில் நீங்கள் எவ்வளோ சென்டென்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 1 சென்டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்னொரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ண போகிறோம். இன்னொரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு வரும். ஸோ ஒரு பேராகிராஃப் முடிச்சுட்டு அடுத்த பேராகிராஃபையும் ஒரு பி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதுக்கு கீழே ஒரு லைன் வந்து கிடைக்குது. இப்போது HTMLல வந்து லைன் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேராகிராஃப் வந்து ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ செட் ஆஃப் சென்டென்ஸில் வந்து ஒரு லைன் வந்து அதுக்கு அடுத்த லைனுக்கு கீழே தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பிரேக் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த கொரோனா வைரஸ் சென்டென்ஸில் எங்கெல்லாம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கணும் அதோட அவுட்புட் வந்து பிரேக் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து அடுத்த லைனில் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிரேக்குக்கு அடுத்தது இருக்கிறது அடுத்த லைனில் ஸ்டார்ட் ஆகும். இதோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போது இந்த செகண்ட் பேராகிராஃபில் ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுல நான் கூட ஒரு 2 சென்டென்ஸ் போட்டு அதுக்கு பிரேக்கும் கொடுக்க போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா எங்கெல்லாம் நான் பிரேக் கொடுத்துருக்கனோ அங்கெல்லாம் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு. ஸோ ஒரே பேராகிராஃபில் அங்கங்கே பெண்டிங்ஸ் வேணும்னா நம்ம வந்து பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது HTML லிங்க்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஈஸி. HTML லிங்க்ஸ் வந்து 8 டேக்கில் இருக்கும். இந்த டேக்லாம் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இப்போது ஒரு A டேக்குள்ளே href அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து லிங்க்கை கொடுத்துட்டு தென் அந்த A டேக்கில் வந்து என்ன கண்டென்ட் வந்து விசிபிளாக இருக்கணுமோ அதை கொடுத்துடணும். ஸோ இந்த hrefங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இதுதான் ஒரு லிங்க்கை வந்து செட் பண்ணுறதுக்குள்ளது. இப்போது லைவ் டெமோ பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட்ஸ்அப் வெப்புங்கிறது எனக்கு தெரியணும் பார்க்குறதுக்கு, ஆனால் லிங்க் தெரியக்கூடாது. ஸோ A டேக்கில் hrefக்குள்ளே அந்த லிங்க்கை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓப்பனிங் டேக்குள்ளே தான் href இருக்கும், க்ளோசிங் டேக்கில் இருக்காது. இப்போது ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் நடுவில் நான் என்ன கண்டென்ட் கொடுக்கணும், அது விசிபிளாக இருக்கணுமோ அதை கொடுத்துக்குவேன். கொடுத்துட்டு இப்போது நான் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு
வாட்ஸ்அப் வெப்புங்கிற லிங்க் கிடைக்குது. ஸோ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ண முடியல. எனக்கு இந்த பேஜ்லே எனக்கு நான் என்ன லிங்க் கொடுத்தனோ அது ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் நான் பண்ண கோடிங்லே அந்த லிங்க் வந்து எனக்கு இதில் ஓப்பன் ஆகுது. எனக்கு வந்து அதே டேப்பில் ஓப்பன் ஆக வேண்டாம், புது டேப்பில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ அதுக்கு இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ஏ டேக் ஓப்பனிங் டேக்குள்ள டார்கெட்னு இருக்குது. டார்கெட்டுங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த டார்கெட்டுங்கிற கீவேர்டுக்கு வந்து _blank அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்னொரு டேப் நியூ டேப்பில் வந்து நமக்கு வந்து அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த சேம் டேப்லேயே ஓப்பன் ஆகி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும், இன்னொரு டேப்பில் வந்து ஓப்பன் ஆகணும்னா இப்போ பண்ணது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகி அதில் நம்ம கொடுத்துருக்க லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வர வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.